நண்பர்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன இடையூறு. இந்த டெக்னிக்கலா இந்த நெட்ல ஏதோ ப்ராப்ளம் போல தெரியுது. நான் இன்னும் ஃபியூச்சர்ல இதை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பேச்சை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. இதனால அம்மாவனுடைய ஆன்மாவே உங்களை மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க. நான் முதல்ல சொல்றேன், முதல்ல உங்க அம்மாவனுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? நீங்களும் உங்களுடைய தாயாருடைய போட்டோவுக்கு முன்னாடி போய் நின்று கேளுங்க, அம்மா நீங்க என்ன ஏத்துக்கிறீங்களா, மன்னிப்பீங்களா, அப்படி இல்லை நான் செய்யறத சரியா தவறான. போன வாரம் வரைக்கும் உங்களுக்கு கடந்த 5 வருடங்கள்ல நடந்த எல்லா இடையூறுகளுக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் உங்க பின்னாடி நின்று உங்களுக்காக, அது நீங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஊடகத்தினுடைய தர்மத்துக்காக அவங்க உங்களுடைய எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ண. நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல, அதிமுகவினுடைய வழக்கறிஞர் எனக்கு கூட சப்போர்ட் பண்ணுச்சுன்னு. அந்த அளவுக்கு உங்களுடைய பின்னாடி அவர் நின்னாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? பாம்புக்கு தான் ரெட்டை நாக்கு. அந்த மாதிரி நீங்க இரட்டை வாசம் போடுறீங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு விஷயங்கள் வருது? நீங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல, என்ன கேட்டீங்க? இந்த மாதிரி அதிமுக எனக்கு உதவி பண்ணது தார்மீகமா உண்மைதான். ஆனா அதுக்காக நான் என்ன உங்களுக்கு அடிமையா? நான் உங்களுக்காக கை கட்டி சேவகம் பண்ணணுமா? இப்படியெல்லாம் கேட்டீங்களே, உங்களுக்கு யாரு அப்படி சேவகம் பண்ண சொன்னது? கோடான கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க வச்சு பண்ண முடியாத உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு என்ன தற்குறிகிட்டையே வச்சு நம்ம பேசணும்னு அவர் நினைப்பாரு. நீ யாருயா? நீங்க சொல்லுங்க. நன்றி. இப்ப நீங்க ஊர் பக்கம் வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க. அந்த நாய் என்ன பண்ணும் தெரியுமா? அடுத்த நாளும் வரும். ஏன்னா மறுநாள் நீங்க போடுவீங்க, ஆனா 3வது நாள் வரும்போது ஒரு தடி எடுத்து துரத்துவீங்க. ஏன்னா பொழுது நீங்க வந்துகிட்டு இருக்குதுன்னு. ஆனால் நீங்க 10 முறை தடி எடுத்து அடிச்சாலும் அந்த நாய் முதல்ல நீங்க போட்டீங்கல்ல, அந்த ஒரே ஒரு பிஸ்கட்டுக்காக நன்றியோட உங்க பின்னாடி வாலாட்டிக்கிட்டு தான் வரும். அந்த 5 அறிவு உள்ள ஒரு ஜீவனுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட ஒரு உங்களாட்ட ஒரு படிச்ச மேதாவின்னு சொல்றீங்க. என்னத்த படிச்சீங்கன்னு தெரியல. அதை எப்படி நீங்க பொது வெளியில சொல்றீங்க? நான் உங்களுக்கு அடிமையான கேள்வி கேட்கறீங்க. உங்களை எல்லாம் அடிமையெல்லாம் கேள்வி கேட்கறேன். பொதுச் செயலாளர் யாருக்கு இன்னும் இந்த கடைக்கோடியில் இருக்கிற தொண்டன் வரைக்கும் சின்ன பிரச்சனைனாலும் அவர் நிற்பார். உன்ன மாதிரி 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேத்துக்காக அவர் நிற்பார், உண்மை இருக்கிற பட்சத்துல. அந்த மாதிரி கடந்த ஆளுங்கட்சியில நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, எல்லாத்துக்கும் துணை நின்னதுக்கு நீ கொடுத்த பரிசா இது? நன்றி கெட்ட ஒரு ஜீவனா இருக்காத சவுக்கு சங்கர் அவர்களே. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நரேசன் 2, இந்த 2 நரேசன் மட்டும் சொல்லிடுறேன். மீதி இன்னைக்கு இரவு நாம ரெகுலரா நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த டைம்லயே 8 மணிக்கு நான் என்னுடைய உரைய தினமும் நான் கொண்டு வரேன். சரி, நரேசன் 2 இவர் சொல்றாரு, தற்போது எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார் இல்லையா, திமுகவினுடைய இளைஞர் அணி தலைவர் உதயநிதி அவர்கள். அவர் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்தாராம் லீடிங் டைம்ல. லீடிங் டைம்ல டிவி பார்த்துட்டு அழுதாராம். ஏன்னா இவர் தானே போய் பார்த்தாரு. ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர், தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் நீ என்ன ஒரு வார்த்தைகளை நீ பேசுற? நான் தற்போது இருக்கிற ஆளுங்கட்சிக்கு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் தான், இவனை மாதிரி ஒரு கேவலமான பிறவிகளை நீங்க ஆதரிக்காதீங்க. மக்கள் நம்பி போங்க. நல்லதா இருந்தா மக்களே உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. இவனெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு நீங்க என்ன போன்ல பேசுறீங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கே திருப்பி போட்டு காட்டுவோம். அந்த மாதிரி ஒரு ஈனப்பிறவி இந்த சவுக்கு சங்கர் ஆச்சா. சரி, அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப அதிமுக நாம ஆட்சிக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதை அவங்களுடைய முன்னாள் மந்திரிகள்கிட்ட போய் இப்படி என் பையன் அழுகுறாப்புல, நீ யாரு அழுகுறாரு, அத என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? அவங்கெல்லாம் யார் தெரியுமா? நம்ம நம்மளுடைய மாற்று கருத்து உள்ள ஒரு கட்சியா இருந்தாலும் புரட்சி மதிப்பிடுற விஷயங்களே கிடையாது. களத்துல தான் கொள்கையில தான்
பொதுமக்களுக்கு ஏற்படுற இஷ்யூவால தான் நாம அவங்களை எதிர்க்கிறோம். ஆனா உன்ன மாதிரி புல்லுரிகள் பேசுறாங்க பத்தியா, அதை நான் எந்த இடத்துலயுமே நான் ஆதரிக்க மாட்டேன், நான் தனிப்பட்ட முறையில். அப்ப அந்த மாதிரி வந்து எங்களுடைய மந்திரிகள்கிட்ட சொன்னாங்களாம். அந்த மந்திரிகள்லாம் உடனே வந்து பொதுச் செயலாளர் அண்ணங்கிட்ட வந்து பேசினாங்களாம். பேசிட்டு நாங்க உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரோம், நீங்க வந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இதை கேள்விப்பட்ட இங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த 25 பேர் போய் ஒருத்தர் தலைமையில போய் அங்க ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, உடனே அவரு அண்ணாங்க சொன்னாராம், எப்படிங்க நாம வந்து திமுக வைத்து தானே கட்சி ஆரம்பிச்சோம். திமுகவும் சொல்லிடுச்சு, பொதுச்செயலாளரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கல. சரி ரைட்டு, உங்க பேச்சுக்கே நான் வரேன். ரைட், அப்படியே பேசினதாவே இருக்கட்டும். நான் என்னுடைய அசம்சனா ஒரு விஷயத்த சொல்லிட்டா. சரி, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, அண்ணன் பொதுச்செயலாளர் வந்து இயற்கையில அவர் ஒரு விவசாயி, அதை முதல்ல மனசுல வச்சுக்காங்க. அவர் கீழ் அடிமட்டத்துல இருந்து வந்தவர், அவருக்கு எல்லா விஷயங்களும் அனுபவ ரீதியாவே தெரியும். இப்ப நம்ம விவசாயிங்க வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, வங்குல புகையை விட்டா பொந்துல இருந்து பெருச்சாளி வெளியில வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இது கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியுதா? இது வந்து கிராமத்து பழமொழி. அந்த விஷயம் பொதுச்செயலாளருக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த மாதிரி ஒரு ரூமர் பரவுது, சரி விடு, இருக்கட்டும். அப்பொழுதுதான் இந்த ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க நமக்கு ஆதரவா வருவாங்க அப்படின்னு நினைச்சு கூட அந்த வந்த ரூமரை அவருக்கு மறுக்காம கூட வந்திருக்கலாம். இது என்னுடைய அசம்சன், அவருடைய கருத்தா நான் சொல்லல. என்ன மாதிரி ஒரு சாதாரண எளிய தொண்டனா என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து ஒரு அசம்சன் வந்துருந்துச்சு, ஒரு கிசுகிசு வந்துருச்சு இருந்துச்சுன்னா உடனே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யாரு இப்ப தற்போதைய ஆளுங்கட்சி, ஐயோ திமுக வரக்கூடாது, நம்மளுக்கு 2 பேத்துக்கும் பொது எதிரியான திமுகவை அதிமுகவுக்கு நாம ஒரு ஆதரவு கொடுத்து, அவர் கூட முதலமைச்சரா இருந்துட்டு போறாரு, நம்ம வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலன்னா ஏன் அவங்க நினைச்சிடக்கூடாது? ஏன் அதுக்காக இவங்க வந்து அந்த பொறுமையா, இதை நீங்க தான் சொல்றீங்களே, பொதுச் செயலாளர் வந்து ஒரு இதுல சொன்னாரு நல்லது நடக்கும் அப்படின்னு, அதான் நல்லது. நீ எப்படி வந்து திமுகவோட கூட்டணி வச்சதுனால எல்லாரும் நம்மளை எதுக்குறாங்கன்ட்டு நீயும் உனக்கு படி அளக்கிற மகராசன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மகராசனுங்களும் சொல்றாங்களே திமுகவோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு தற்கொலை மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க. கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மாவையும் புரட்சி தலைவர் அவர்களையும் மிக பெரிய அளவுல தினமும் வணங்கி மனசாரவும் வணங்கி வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிற பொதுச் செயலாளருக்கு அவருக்கு தெரியாதா? ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருந்தால் நிச்சயமா அந்த டிவிக்கு அந்த இன்றைய ஆளுங்கட்சி, நமக்கு பேரு கூட சொல்ல விரும்பல, நம்ம யாரையும் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பல, அந்த ஆளுங்கட்சிக்கு நிச்சயமா வந்து அதிமுக ஆதரவு கொடுத்திருப்பாங்க. நீங்க எல்லாம் மந்திரியா இருக்கலாமே, ஏன் இந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கல? இதே சவுக்கு சங்கர், நீங்க அண்ணன் பக்கம் இருந்திருந்தா நீ என்ன பேசியிருப்ப தெரியுமா? திரு சண்முகம் அவர்களே, எப்படி ஒரு பொதுச் செயலாளர்களுடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி போய் மற்ற ஒரு நிர்வாக கட்சியில போய் பேசி அவங்களுக்கு எப்படி நீங்க ஆதரவு கொடுத்தீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? இங்கதான் பொதுச் செயலாளர் இருக்கிறாருல, அவர்கிட்ட கலந்துக்கிட்டீங்களா? அப்ப நீங்க ஒரு உன்னுடைய சுயநலத்துக்காக, உன்னுடைய தேவைக்காக, உனக்கு என்ன வேணுங்கிறதுக்காக நீ எதை வேணுமாலும் பேசுவியா அப்படின்னு சொல்லி நீங்க இங்க இதே நாக்கு, இந்த ரெட்டை நாக்கு உங்களுக்கு இருக்குதுல்ல, அது பேசியிருக்கோம். இதுதான் மக்களே இன்னைக்கு என்னுடைய இந்த 2 நரேஷன், இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு இரவு வந்து நான் ஒரு காணொலி நான் வெளியிடுறேன். அந்த காணொலியில மீதி இன்னும் ஒரு 3 நரேஷன் இருக்குது. எப்படி இதெல்லாம் இவங்க செட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இதையெல்லாம் ஏன் இப்படி வெளியில வருதுன்னா, நாம சொன்னா பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அதிகமான யூடியூபர்ஸ் ஆதரவு இருக்கிற யூடியூபர், அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிற யூடியூபர் சொன்னா ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்னாலதான் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு நபரை பின்னாடி இருந்து இயக்கி கட்சியை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சாமானிய ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இந்த அளவுக்கு கட்சியை கடந்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சியா இருக்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஆதாயத்துக்காக கூட இருந்திருப்பேன் நீங்க எல்லாம், ஆனா எதிர்கட்சியா இருக்கும் போதும்
5 ஆண்டுகள்ல ஒரு தொண்டம் கூட வெளியில போகாம பாதுகாத்த அந்த ஒரு உத்தம மனிதனை புண்படுத்தி நீங்க பார்க்கணும்னு எல்லாரும் நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா காலம் உங்களுக்கு பதில் சொல்லும், அந்த இயற்கையும் உங்களுக்கு பதில் சொல்லும். எனவே நீங்க உங்களுடைய இந்த நரேஷன் செட் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. புரியுதா? ஒரு பெரிய இயக்கத்துக்கு அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் நீங்க கிடையாது. எனவே அதுக்கெல்லாம் தொண்டர்களாகிய நாங்க பொதுச் செயலாளர் பக்கம் நிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் கட்சி எப்படி கொண்டுட்டு போவாரு, என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்மி பேசாம. இப்ப ஒரு எம்எல்ஏ வெளியில போறாரு அப்படின்னா 2.5 லட்சம் குறைஞ்சபட்சம் அந்த ஜனதொகையை உள்ள அந்த தொகுதியில இருந்து ஒரே ஒரு சிங்கிள் மனிதன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சிங்கிள் மனிதனா தான் அவங்க வெளியே போறாங்க. மீதி 2 லட்சம் பேரும் அண்ணா கூட தான் இருப்பாங்க, பொதுமக்களும் அண்ணா கூட தான் இருப்பாங்க. எனவே உன்ன மாதிரி யூடியூபர்ஸை நாங்கள் தோல் உரிச்சு காட்டுறதுக்கு உண்டான விஷயங்களை நான் இன்னையிலிருந்து தொடர்ச்சியாக செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். எனவே நண்பர்களே, நான் இதோட இன்றைய முதல் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நான் மறுபடியும் இரவு 8 மணிக்கு மற்றும் ஒரு காணியல் மூலியமா உங்களை சந்திக்கிறேன். இன்னும் அவங்கள நாம துவைச்சி காய வைப்போம். நீங்களும் வாங்க. நன்றி, வணக்கம்.